ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிற ரெசிபி ஒரு கொத்து பரோட்டா. இந்த கொத்து பரோட்டா நான் ஒரு ரெடிமேடு பரோட்டாவை யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஓவர் பரோட்டா இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். தவாவில் இந்த பரோட்டாவை முதல்ல நான் சுட்டு எடுத்துக்கிறேன். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு ஃபுட் ப்ராசஸர்லேயோ இல்லை நீங்கள் கையாலேயோ இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். உங்களால் இவ்வளோ பொடியாக நறுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராசஸரில் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மிக்சியில் கூட நம்ம சும்மா ஒரு ஓட்டி இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம பரோட்டாவை இந்த மாதிரி பொடியாக ரெடி பண்ணி நம்ம வச்சுக்குவோம். நம்ம இந்த கொத்து பரோட்டா பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு ஒரே ஒரு இன்ச் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துடலாம். இதோட பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நான் தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல திக்கு மசாலா கிடைக்கும். அந்த மசாலா நல்லா பரோட்டாவோட பைண்ட் ஆகி வரும். ஸோ அதனால் தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், மிக்சட் வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், கேரட், பட்டாணி, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த வெஜிடபிள்ஸை நம்ம இதோட சேர்த்துருவோம். வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி பரோட்டாவில் சால்ட் இருக்கும். ஸோ நம்ம மசாலாவுக்கு மட்டும்தான் சால்ட் போட போகிறோம். 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுக்கலாம். கவர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கவர் பண்ணி அதை குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை நம்ம இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் ஆனியன், கொரியாண்டர் லீவ்ஸ் பொடி பண்ணி சேர்த்து சர்வ் பண்ணுவோம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைம் ஜூஸ் புழிஞ்சு கொடுத்தா நம்ம ஒரு சாட் சாப்பிட்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவிக்காக ஒரு ஃப்ரோசன் பரோட்டா வச்சு பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.